ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் சிக்கன் குழம்பு செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறேன்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். இதில் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எண்ணெய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை இதில் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை வதக்கி அரைச்சி சிக்கன் கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலா என்னென்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகத்தை நச்சு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவுனதுனால இதில் மஞ்சத்தூள் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 1 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா, அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கனை மிக்ஸ் பண்ண கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு சிக்கன் கிரேவியாக வேணும்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை குழம்பாக தான் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ குழம்பு செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.